இப்போ இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டேஷ்லாம் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த பிளேஸில் ஒன்றும் இல்லை, எல்லாமே அன்னோன் தானே. இந்த டேஷ் பிளேஸில் எல்லாமே அன்னோன். ஸோ அன்னோன் நம்ம பொதுவாக ஏதாச்சும் ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். ஆனால் இங்கே ஆல்ரெடி நம்ம எக்ஸும் ஒய்யும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு தெரியாத வேரியபிள் எடுத்துப்போம். இங்கே எம்னு எடுத்துக்கலாம். எம் இங்கே 2 இருக்குது. ஸோ என்னு எடுத்துக்குவோம். ஃபார் நேம்ஸுக்கு எடுத்துருக்குறோம். இப்போது நமக்கு தேவைப்படுறது அன்னோன் மட்டும் தானே, அன்னோன் சைடு மட்டும் தானே தேவை. ஸோ எம் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கட்டும், நமக்கு ரைட் சைடு போகும்போது டிவைட் ஆகிடும். அப்போ x⁴ ஒய் டிவைடட் பை 6xy. சிம்பிளாக ஒய் கேன்சல், எக்ஸ் 1 டைம் கேன்சல். அப்போ இங்கே 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ ரிமைனிங் நமக்கு 2 டைம்ஸ் இருக்கும். அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருக்குது. நமக்கு டிவைடட் பையில் ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ் போய்டும். ரிமைனிங் நமக்கு 2 டைம்ஸ் எக்ஸ் இருக்கும். ஸோ x². தென் இங்கே 1 டைம் 6 2 டைம் 6. அப்போ எம்மோட வேல்யூ நமக்கு என்ன, -2x². ஒய் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இதுதான் நமக்கு அந்த பிளேஸில் போட வேண்டிய வேல்யூ. அதே மாதிரி இங்கே பார்க்கலாம். இங்கேயுமே நமக்கு எம் தான் வேணும். ஸோ எம் மட்டும் ஒன் சைடு வச்சுக்கிறோம். ரைட் சைடு என்ன இருக்குது, 45 m⁴3 n⁴3 p⁴2 டிவைடட் பை இங்கே இருக்கிற நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்கட்டும், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கட்டும், நமக்கு ரைட் சைடு போகும்போது டிவிஷனில் போயிடும். அதாவது -15 m² n⁴3 p. இங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கேன்சல் பண்ணலாம். p 1 டைம் கேன்சல் ஆகுது. இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு 2 டைம்ஸ் போய்ட்டு ரிமைனிங் 1 டைம் இருக்கும். அப்போ இங்கே 3 டைம்ஸ் என்ன இருக்குது, மேலேயும் 3 டைம்ஸ் என்ன இருக்குது, ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. 3 டைம்ஸில் 2 டைம் போயிடுச்சுன்னா நமக்கு 1 டைம் இருக்கும். தென் 1 டைம் 15 3 டைம் 15. அப்போ இதோட வேல்யூ என்ன, கீழே டினாமினேட்டரில் எப்பயும் மைனஸ் விட மாட்டோம். ஸோ டினாமினேட்டரில் அடிச்சுட்டு நியூமரேட்டரில் எழுதிக்கலாம். அப்போ இதோட வேல்யூ என்ன, -3 இங்கே இருக்குது. தென் எம் பவரில் 1 தான் இருக்குது. ஸோ எம் டைரெக்டாக எழுதிக்கலாம். n டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டோம். p நமக்கு 1 டைம் இருக்குது. ஸோ 3mp. அப்போ இந்த கேப்பில் நம்ம எழுத வேண்டிய விஷயம் 3mp. தென் இங்கே இதுலேயுமே நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. இது தனிட்டாமா இங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இங்கேயுமே நம்மளால் காமனாக இந்த 2yயை வெளியே எடுக்க முடியும். அப்போ ஈக்குவல் டு 2yயை நம்ம வெளியே எடுத்துகிறோம். ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 5. இதிலேருந்து நான் 2y வெளியே எடுக்கிறேன். இதிலேருந்து நான் 2y வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரிமைனிங் இருக்கிறது 5. ஒய் 1 டைம் வெளியே போயிடுச்சா. ஸோ x²y. தென் மைனஸ் இங்கே நம்ம 2ம் ஒய்யும் நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஸோ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி இங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் 2y வெளியே எடுத்துட்டோம். அப்போ 3 2s are 6. ஸோ 3. தென் ஒய் 1 டைம் வெளியே போயிடுச்சு. ஸோ y². இங்கே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, 2y 5x² -m + 3n. இப்போ லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் -m = -x. அப்போ எம்மோட வேல்யூ என்ன, 1. சாரி, எம்மோட வேல்யூ நமக்கு எக்ஸ் இருக்கும். அப்போ எம் இருக்க பிளேஸில் நம்ம எக்ஸ் எழுதிப்போம். தென் அதே மாதிரி 3n = 3y². therefore n = y². அப்போ இது ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. அவ்வளோதான், சிம்பிள்.